நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு கண்டிப்பா ஒரு பெரிய நாலேஜ் வேணும். டெய்லி வாட்ச் பண்ணணும். டெய்லி கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி தான் உங்க சுச்சுவேஷன் இருக்கும். இந்த ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இதே லேண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா இடம் அது வேலையை பார்த்துட்டு அது வேலையை ஏத்திக்கிட்டே இருக்கும். ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா ஜீரோ ரிஸ்க். ஒரு சாமானியன் கூட இடம் வாங்கிடலாம். ஆனா ஒரு சாமானியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எது பெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும்னு நினைக்கிறீங்க? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள்னு வச்சுக்கலாமா? சில பேர் 3 வருஷத்துலேயே ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆவரேஜா 4 வருஷத்துக்கு டபுள் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். முதல் 4 வருஷத்துல 3 லட்சம் என்ன ஆகும்? 6 லட்சம் ஆகும். 8வது வருஷத்துல என்ன ஆகும்? 12 லட்சம் ஆகும். அடுத்து 12வது வருஷத்துல என்ன ஆகும்? 24 லட்சம் ஆகும். 16வது வருஷத்துல 48 லட்சம். அடுத்து 20வது வருஷத்துல 96 லட்சம். 24வது வருஷத்துல 1,92 லட்சம். 28வது வருஷத்துல 3,86 லட்சம். நம்ம ஆவரேஜா எடுத்துக்கிட்டா கூட ஒரு 25 ல இருந்து 30 வருஷத்துக்குள்ள லேண்டு கண்டிப்பா 3 கோடியா மாறுது.